ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த பால்வாடியில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா சத்து மாவு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் வீட்டில் சத்து மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அரை பேக்கெட் கிட்டே பார்த்தீங்கன்னா மாவு போட்டுக்கிறேன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுக்கோங்க. சத்து மாவில் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டே செம பெருசாக இருக்குங்க. அதை சாப்பிட்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா எங்கள் பால்வாடி டீச்சர் நல்லா உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ குடுன்னு ஓடுவோம். பால்வாடிக்கு போகிறோமோ இல்லையாங்க, அந்த சத்திரமாவும் முட்டையும் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஓடி போவோம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டால்டா இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கியூப் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு பாதாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அதை எல்லாம் பார்த்தீங்கன்னா நொறுக்க போகிறோம் நம்ம. ஸோ அப்படியே போட்டால் எங்கள் மிக்சியில் அடிக்காது. நீங்கள் அப்படியே போடுற பர்சனாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஒரு கவரில் போட்டுட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வச்சு நல்லா நுணுக்கி விட்டுக்கிட்டு இருந்தேங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நுணுக்குனா தான் மிக்சியில் அடியாகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் நுணுக்கிட்டு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா குட்டி மிக்சி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். பொரியல் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஆட் பண்ணுறேன்னா ஒரு இம்னியோடு 2 கை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த நுணுக்கி பாதாம், அதுக்கடுத்து முந்திரி, ஸோ அந்த தூளையும் பார்த்தீங்கன்னா இது உள்ளேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மையாக அரைக்கணும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மாவு பதத்துக்கு வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் என்ன மாதிரி இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பால்வாடியில் நம்ம வாங்கி சாப்பிட்டு டீச்சர் பார்த்திங்கன்னா அப்போ கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோவா சொல்லித்தர மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெச்சூர்ட் கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுட இருக்குங்க. அந்த சூடான தண்ணியை ஊற்றி ஒரு மாதிரி உருண்டை பிடிச்சி தரும்போது அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பால்வாடி டீச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரொம்ப பாசக்காரங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு இந்த ஞாபகம் தாங்க வரும். ஸோ எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜார்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு மாதிரி இருக்கணும். எனக்கு பாருங்கள் நல்லாவே அரைஞ்சிருந்துச்சு. ஸோ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அந்த மாவை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே தாங்க இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வரைச்சதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நல்லா போட்டுக்கோங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும். ஏன்னா அதனால் பார்த்திங்கன்னா ஒரு தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதையும் பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ போட்டு அதை அப்படியே வெறும் கையாலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிளறி விட்டுருங்க. ஏன்னா டால்டா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டால்டா பார்த்திங்கன்னா அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பொரியல் மாவும் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவும். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஹெவியாக செம்மையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லேவும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சு விட்டேன். அது நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பட்டு அந்த டால்டாவே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதுக்கடுத்து உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சா கூட வேணாம். ஏன்னா மாவுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். பட் இருந்தாலும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நாங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எள்ளும் அதுக்கடுத்து அந்த நாட்டு சக்கரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாவோட மாவு ஒன்றா இருக்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இடத்துல படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் பார்த்து பிசைங்க. எப்படி பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் தான் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிசையணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது நமக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து பிசைங்க. ஸோ இப்போ எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சாச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயில் போயிட்டு தாங்க இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதை விட என் தம்பிக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் மட்டும்தான் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக போயிட்டாப்புல. அதனால் நாங்களே சாப்பிட்டோம். கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்துருந்துச்சு. நல்லா பார்த்திங்கன்னா தின்னாயிடுச்சு. இது கொஞ்சம்
5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சோண்டு மேலே பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சோண்டு கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிவிட்டு இப்படியே ரவுண்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் பெருசாக பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் குட்டியாக பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். நிறையா பீஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நானும் பொறுமையாக உட்காந்து உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேங்க. உருண்டை பிடிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா நானே பார்த்திங்கன்னா அப்படியே தான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ எனக்கு இவ்வளோ பீஸ் கிடச்சிச்சு. நீங்கள் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா போட்டிங்கன்னா நிறையா பீஸ் கிடைக்கும். அப்படியே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம், இல்லை பொரித்து சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு சீடை மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா பொரித்து சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதை விட அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எனக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 உருண்டை கிட்டையாவது இருக்கும். 50 உருண்டையான்னு தெரில, நானாக குத்து மதிப்பாக சொல்கிறேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயம் வச்சுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லாவே சூடாகட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருண்டை மட்டும் போட்டு பாருங்கள். எதுவும் பொரிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை எதுவும் சவுண்டு கேட்குதா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எள்ளு போட்டிருக்கிறதுனால டப்புன்னு நமக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஒரு இதிலே பார்த்திங்கன்னா 10 உருண்டைக்கு மேலேயே போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமையே வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க போட்டதுக்கப்புறம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்திங்கன்னா அது வாட்டிக்கு நல்லா பொரிஞ்சிட்டே இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நல்லா பொரிச்சிக்கலாம். எப்படா பொரிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட பண்ணியே பார்த்திங்கன்னா எவ்வளவோ நாட்கள் ஆயிடுச்சு. நாட்கள் என்னங்க, 1-1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆகிப்போச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கே மறந்து போயிட்டோம். அந்தளவுக்கு ஆகிப்போச்சு நமக்கு. இல்லைன்னா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்தளவுக்கு எங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இப்போல்லாம் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி நம்மளே தொடங்கி வைப்போம் அப்படின்ட்டு நானே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வந்தாலே போதும். இதை அப்படியே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் லைட்டாக அப்படியே வடிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இப்படியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் வடித்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் ஒரு 10 பீஸ் கிட்ட எடுத்து போடுங்க. ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஒட்டாமையே தான் வரும். நீங்கள் ஒரு கிளறி விட்டாலே சுற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் பட்ட உடனே பார்த்திங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமையே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பொரிச்சு அப்படியே கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே பொரிஞ்சிச்சு. பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியலைங்க. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நானும் அதை கண்டுக்கலைங்க. நீங்களும் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருங்க. நம்ம டிஷ்ஷை மட்டும் பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சூப்பராக சீடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எங்களுக்கே பிடிக்குதுங்க. அப்போ உங்கள் பேபிஸ்க்கெலாம் பிடிக்காதா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன, நம்ம ட்ரை பண்ணுறது தான் வேலை. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து முடிச்சதும் பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா நம்ம பண்ணது இல்லையா, எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேங்க. சுட இருந்துச்சு. அதை வாயில் போடும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாயிடுச்சு. அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே டேஸ்ட்டு உள்ளே இழுத்துச்சிங்க. நானும் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். ஸோ நான் சாப்பிட்டது இல்லாமல் பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஒருத்தன் இருக்கான். அவனும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், இன்னொரு தம்பி. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா 4 ரவுண்டு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்கடுத்து எங்கள் வீட்டு குட்டி இருக்கான் பார்த்திங்களா, அவனுக்கும் கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் டான்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. அவ்வளோ டான்ஸ் ஆடி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவனும் போயிட்டான். ஸோ இந்த மாதிரி தாங்க எனக்கு டே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு. உங்களுக்கும் இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பேபிஸ் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.